வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் திவ்யன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, குரு அதிசார பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு. நிறைய பேர் அக்டோபர் 8 ஆரம்பித்ததுன்றாங்க. சில பேர் 48 நாள்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய விதமாக கணிக்கிற விதம் இருக்குங்க. வாக்கியம் இருக்குது, பஞ்சாங்கம் இருக்குது, லைக் திருக்கணிதம் படி பார்க்குறோம். நம்ம பார்த்துருக்கிறது பிரகாரம் பார்த்திங்கன்னா 62 நாள். இதுதான் பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. எந்தெந்த டேட்னா அக்டோபர் 18 டிசம்பர் 20, 62 நாள். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு 30 நாள் அக்டோபர் 18 நவம்பர் 18 வரைக்கும் ரொம்ப குரூஷியல் அதிசாரம். அதுக்கப்புறம் குருவோட வக்ரம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிறது 62 நாள் மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியும் சொல்கிறத ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக வேலை செய்யும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாங்க இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியும் குரு அதிசார பயிற்சியை பார்ப்போம். மிதுனம் பிறப்பிலேயே நல்ல அறிவாளி, பேச்சு திறமை, சரிங்களா? நிறைய லாயர்ஸ், ஃபினான்ஸில் இருக்கவங்க, புரோக்கரேஜஸில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் மிதுனமாக இருப்பாங்க. நல்ல பேச்சு திறமை, நல்ல அறிவுக்கு. நீங்கள் ஏற்கனவே 3-4 மாதம் செம ஜாக்பாட்டில் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு உங்கள் வீட்டிலே இருந்தார். சரி, இப்போ அவர் கடகத்துக்கு போகிறார் ஒரு 60 நாளைக்கு. அப்போது நீங்கள் உங்களோட தனஸ்தானத்துக்கு மூவ் பண்ணுறாரு. இப்போ என்னன்னா ஓவரால் லைஃப் நல்லா இருந்தது. இப்போ பணம் அதிகமாக சேரப்போகுது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் பணம் உங்களுக்கு ரொம்ப நல்லா அதிகமாக சேரப்போகுது. இப்போ அங்கேருந்து உங்களுடைய 6ஆம் வீடான விருச்சிகத்தையும் பார்க்குறாங்க. இப்போ இதனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்தால் அது எல்லாமே கம்மியாகும். நோய் நொடிகள் கம்மியாகும். உங்களுக்கு லிட்டிகேஷன், நீங்கள் ஏதாவது நீங்களே பெரிய லாயர், உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், அது எல்லாமே குறையிறதுக்கு ரொம்ப 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 நல்ல டைம். இன்னொன்று 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. உங்களோட 8ஆம் வீடை பார்க்கறதால நீங்கள் வெளியே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வச்சிருந்தீங்க, அந்த பணம் திரும்பி வரணும்னா இது கேட்கறதுக்கு நல்ல டைம். முடிஞ்ச அளவுக்கு தாராபலன், பஞ்சபக்ஷிலாம் கற்றுக்கோங்க. இதை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த நாள் எந்த நேரத்தில் கேட்கணும், ஸோ அந்த டைமில் உங்களுடைய ஆகர்ஷண சக்தி ஜென்ரலாகவே நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் கேட்கும்போது கேட்குறவங்க எஸ்ன்னு சொல்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்து உங்களுடைய 10ஆம் வீடு, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ தொழிலில் முன்னேற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அகைன் அதில் தொழில் ஸ்தானத்தை சனி பகவானாக இருந்திருக்காரு. டாக்குமெண்டேஷன் மிதுனத்துக்கு சொல்லவே வேணாம். அவங்க எல்லாருமே ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணுறவங்க சீராக அடிக்க வைப்பாங்க. அந்த டாக்குமெண்டேஷனை தவற விடாமல் உங்கள் தொழிலில் ப்ரமோஷன் வேணுமா, அடுத்த டிரான்ஸ்ஃபர் வேற ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் வேணுமா, அது எல்லாத்துக்குமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெயிலாக அனுப்பி டாக்குமெண்டேஷன் நீங்கள் ரெடி பண்ணி வைக்க உங்களுக்கு அந்த ஆகர்ஷணம் வருது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய பெருமாள் கிருஷ்ணர். நீங்கள் கிருஷ்ணரை முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை போய் வழிபடுங்க. அப்படி இல்லையே சத்யநாராயணன். யாருக்காவது மிதுனத்தில் இருக்கவங்க சத்யநாராயண பூஜை நீங்கள் வெனஸ்டே புதன்கிழமை பண்ணுற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சதுன்னா அது ரொம்ப நல்ல பவர் தரும். இல்லையா, நம்ம யாராவது சத்யநாராயண பூஜை யாருன்னா பண்ணுறாங்க, யாகம் பண்ணுறாங்களான்னு பாருங்க. இப்போ நம்மளா யாகத்துக்கு தான் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பண்ணுறாங்கன்னா பார்த்தா அதில் சேர்ந்துக்கும். நீங்கள் அதை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 10 ரூபாய் போட்டால் கூட உங்களுக்கு எனர்ஜி அதில் லிங்க் ஆகிடும். நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ண 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 உங்களுக்கு இந்த 62 நாள் மெயினாக. ஸோ ஜென்ரலாகவே சத்யநாராயணன்றது பூஜைன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னும் இந்த 62 நாளில் நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் தூபம் கொடுக்குறது, சாம்பிராணி கொடுக்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு தானமாக கொடுக்கும். முக்கியமாக லக்ஷ்மி, நீங்கள் விஷ்ணு, இந்த கோவிலில் அதிகமாக சாம்பிராணி கொடுப்பாங்க. சிவன் கோயிலில் பள்ளியறை பூஜை அப்படிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. அந்த சாம்பிராணியே வாங்கி கொடுத்தாங்க. சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. ஸோ நீங்கள் காற்று ராசி. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி லட்சுமி தாயாருக்கோ இல்லை சிவபெருமானுக்கோ பார்வதி அம்மாக்கோ நீங்கள் சாம்பிராணியை வாங்கி தர ரொம்ப நல்லது. இப்போ நிறைய திருவிழா நடந்துட்டு இருக்கு. தீபாவளி இருக்கு,
அடுத்து எக்கச்சக்கமா திருவிழா நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுங்கன்னா ஒலிபெருக்கி மைக் இருக்கும் சரிங்களா, மைக்குக்கு நீங்க சொல்லுங்க இந்த திருவிழாக்கு நான் மைக்குக்கு ஸ்பான்சர் பண்றேன், ஏன்னா மைக்குன்றது ஒலிபெருக்கி, நீங்க அந்த மாதிரி கொடுங்க. நம்ம வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னா கோவில் போறது, அபிஷேகம் பண்றது அப்படியே நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து அது ஒரு பழைய முறை, அதுவும் ஒர்க் ஆகும். ஆனா நம்ம மாடர்னா மாற 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 இப்ப என்ன சூழ்நிலை இருக்கோ, இப்ப என்ன ப்ராக்டிக்கலா பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ காற்று ராசின்னும் போது சாம்பிராணின்றது மட்டும் தூபம் போடுறது சாம்பிராணி மட்டும் இல்லை, லவுட் ஸ்பீக்கர்ல பாட்டு வருது காற்று தான். ஸோ நீங்க அதுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. உங்க பேரை சொல்லி அந்த பாட்டை பாட 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 உங்களுக்கு வாழ்க்கை நிறைய முன்னேற்றம். நீங்க இன்னும் அதிகமா கேட்கணும்னா சில மிதுன ராசிக்காரங்க வந்து புல்லாங்குழல் இசை, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்குறதுக்கு அப்புறமும் புல்லாங்குழல் இசை கேட்டாலே உங்களுக்கு பணம் ஜாஸ்தியா வரும், லைஃப்ல வந்து நிறைய ஸ்டெபிலிட்டி வரும். நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவலான, ரொம்ப சவுண்டானது இல்லை, ரொம்ப மெலோடியான ஸ்பிரிச்சுவலான கிருஷ்ணர் புல்லாங்குழல் மியூசிக் வந்து யூடியூப்ல போட்டு பாருங்க. அதை தொடர்ந்து ஒரு 60 நாள் 62 நாள் கேட்டு பாருங்க, எவ்வளவு லைஃப்ல சேஞ்சஸ் வருதுன்றது நீங்களே பாருங்க. மேலும் இந்த நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம். சரி, இது ஒன்று என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா, சாமி கிரகம். இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம், இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது வந்து அறிவியல். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு. அது சில டைம் முன்ன பின்ன போகும், அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம். இந்த 62 நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது, அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசியிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும், அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஸோ இந்த 62 நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி, நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது. என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க, லைக் பியூரஸ்ட் கிரகம் சரிங்களா, பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம். சரி, இது வந்து பக்தி, தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி. சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது தான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அந்த உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு, வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய 10ஆம் வீடு 6ஆம் வீடு 10ஆம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும். குருன்றது ஃபுல் சுபகிரகம். ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு, அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எல்லாமே 100% ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை. குருவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன சொன்னேன், எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது, அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற, இப்போ 6ஆம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை, எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை. குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார். ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது, ஏதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் என்னை குரு பார்க்குறாரு அதனால எல்லாமே சரியாயிடுன்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க, போய்ட்டு டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன், இது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும், எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும், என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும், என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தரேன். நன்றி, வாழ்க வளமுடன்.